இந்தியாவில் இப்படி ஒரு மாமனிதர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார் என்பதை உலகளாவிய அளவில் பலரும் வியப்போடு பார்க்கிறார்கள். அவரை படிக்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். உலகத்தின் பல மொழிகளில் அவரை பற்றி எண்ணற்ற பல நூல்களை படைத்து வருகிறார்கள். குறிப்பாக தத்துவார்த்த தளத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அனைவருமே கௌதம புத்தரை ஆழ்ந்து படிக்கிறார்கள். இன்றைக்கு அந்த வரிசையிலே நம்முடைய கவிஞர் தணிகைமணியன் அவர்களும் புத்த காவியத்தை படைத்திருக்கிறார். கவிதை வடிவிலே படைத்திருப்பது அவருக்குள்ள இலக்கிய திறனை உறுதிப்படுத்துகிறது. அவர் எத்தகைய ஈடுபாடு உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. புத்தரை பற்றி ஏராளமான கதையாடல்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றன. இஸ்லாம் மார்க்கத்தை உருவாக்கிய நபிகள் நாயகம், கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கிய இயேசு பெருமான் இன்றைக்கு உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார்கள். இந்த இருவரும் மாமனிதர்களுக்கு உள்ள பார்வையும் கௌதம புத்தரின் பார்வையும் ஒன்றா என்றால் ஒன்று இல்லை. இயேசு பெருமான் உருவாக்கியது ஒரு மதம், நபிகள் நாயகம் உருவாக்கியதும் ஒரு மதமாக இன்றைக்கு போற்றப்படுகிறது. புத்த பிரானும் உருவாக்கியது மதம்தான் என்று உலகம் இன்றைக்கு நம்புகிறது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையில் புத்தரை நாம் மீள்வாசிப்புக்கு உட்படுத்த வேண்டிய நிலை உருவாகி இருக்கிறது. மறுவாசிப்புக்கு. மறுவாசிப்பு என்றால் என்ன பொருள்? எல்லோரும் புத்தரை படித்தது போல் படிக்காமல் ஆதியில் புத்தர் என்ன போதித்தார் என்பதை மறுபடியும் வாசிப்பது. கௌதம புத்தர் உருவாக்கிய இந்த வாழ்க்கை முறை என்பது, அவருடைய போதனைகள் என்பவை ஒரு மதத்தை உருவாக்குவதற்கு அல்ல. பௌத்தம் இன்றைக்கு மதமாக பேசப்படுகிறது. ஆனால் அவர் உருவாக்கியது மதம் அல்ல. மதம் என்றால் அதற்கு கட்டாயமான தேவை இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. உலகில் தோன்றிய எல்லா மதங்களும் கடவுள் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் உருவாகி இருக்கின்றன. எத்தனையோ பல மதங்கள் அப்படி உருவாகி காலப்போக்கில் நீர்த்து போயிருக்கின்றன, காணாமல் போயிருக்கின்றன. எத்தனையோ கடவுள்கள் அப்படி உருவாக்கப்பெற்று மக்களால் வணங்கப்பெற்று காலப்போக்கில் அவையெல்லாம் காணாமல் போயிருக்கின்றன. மனிதகுலம் வணங்கிய பல கடவுள்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். மனிதகுலம் நம்பிய பல மதங்கள் காணாமல் போயிருக்கின்றன. இன்றைக்கு பெருமளவில் பேசப்படுகிற நிலைத்து நிற்கிற மதங்களின் வரிசையில் கிறித்தவம், இஸ்லாம், இன்றைக்கு பௌத்தம் என்பது சமணம், பௌத்தம், சீக்கியம் போன்ற மதங்கள் இருக்கின்றன. இவற்றில் இஸ்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு மார்க்கம். ஒரே கடவுள்தான், அவன் ஆனா பெண்ணா என்று தெரியாது. ஒரே கடவுள்தான், அல்லாஹ் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். இயேசு பெருமானும் கடவுளால் அனுப்ப பெற்றவர்தான்.
இறை தூதர்தான், கடவுளின் குழந்தைதான், அவரே கடவுள்தான் என்று நம்புகிற ஒரு மதம் கிறிஸ்தவ மதம். அவர்கள் இறைவனை கர்த்தர் என்று அழைக்கிறார்கள். இயேசு பெருமானையும் தாண்டி கடவுள் இருக்கிறார். இயேசு பெருமானே கடவுளாகவும் வணங்கப்படுகிறார். பௌத்தத்தில் கடவுள் என்று எதுவுமே இல்லை. கடவுள் நம்பிக்கை கிடையாது. இறை நம்பிக்கையை பற்றி கௌதம புத்தர் எந்த இடத்திலும் பேசவில்லை. இறை நம்பிக்கையை பற்றி பேசாத போதனைகள் எப்படி ஒரு மதமாக முடியும்? ஆனால் ஒரு மதமாகிவிட்டது. கௌதம புத்தரையே கடவுளாக்கிவிட்டார்கள். கௌதம புத்தர் நம்மை போல் மனிதராய் பிறந்தார், 80 வயது வரையில் வாழ்ந்தார், மறைந்தார். அவர் எந்த இடத்திலும் கடவுளை பற்றி பேசியதே இல்லை. மனித குலத்தின் துன்பங்களுக்கான காரணங்களை கண்டறிய அவர் இல்லறம் துறந்து துறவரம் பூண்டார் என்பதுதான் அவருடைய வரலாற்றில் முக்கியமான ஒரு பகுதி. 16 வயதில் திருமணம் செய்தார். 29 வயதில் இல்லறத்தை விட்டு வெளியேறினார். 29வது வயதில் இல்லறத்தை விட்டு வெளியேறினார். 13 ஆண்டுகள் இல்லற வாழ்க்கை வாழ்ந்தார். ராகுல் அல்லது ராகுலன் என்கிற ஒரு மகனும் அவருக்கு பிறந்தது. ஒரு சராசரி மனிதனாகவே பிறந்து வளர்ந்து திருமணம் செய்து மனைவியோடு வாழ்ந்து பிள்ளை பெற்று 29 வயதில்தான் அவர் வெளியேறுகிறார். 29 வயதிலிருந்து 35 வயது வரையில் கடுமையாக அவர் தவம் இருக்கிறார். தவம் இருந்து ஞானோதயத்தை பெறுவதற்கான பெரும் முயற்சியில் ஈடுபடுகிறார். 6 ஆண்டு காலம் அவர் அப்படி எடுத்துக்கொண்ட முயற்சி 35வது வயதிலே அவருக்கு ஞானம் பிறக்கிறது. ஞானம் பிறந்த பிறகுதான் அவருடைய பெயர் புத்தர் என்று அழைக்கப்படுகிறது. புத்தர் என்று சொன்னால், புத்தா என்று சொன்னால் ஞானோதயம் பெற்றவன் என்று பொருள். 35வது வயதில் தான் அவருக்கு ஞானம் பிறக்கிறது. புத்தி என்று சொல்லுகிறோமே, அந்த புத்தி அதுதான் ஞானோதயம், ஞானம். அதன் பிறகு 80 வயது வரையில் அவர் மக்களை சந்தித்து போதனைகள் செய்கிறார். சீடர்களை பயிற்றுவிக்கிறார். மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை நடைபயணமாக சென்று மக்களை சந்தித்து போதிக்கிறார். 80வது வயதில் அவர் காலமாகிறார். காலமாகிற காலத்தில் அவரிடத்தில் போய் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னது, பிக்குகளுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கே சொன்னது, உனக்கு நீயே ஒளி என்று சொன்னார். நீயே உனக்கு விளக்கு என்று சொன்னார். இதுதான் புத்தருடைய வாழ்க்கை. தான் உருவாக்கி இருக்கிற இந்த சங்கத்திற்கு, அது சங்கம்தான், நிறுவனம், வேறு எந்த பெயரும் இல்லை, மதம் அல்ல. அவர் உருவாக்கிய அமைப்புக்கு பெயர் தான் சங்கம். கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அவர் கடவுள் என்கிற இடத்தில் வைத்தது தம்மம். கடவுளுக்கு பதிலாக அவர் எதை வழிபட வேண்டும்? வழிபடுதல் என்றால் பின்பற்றுதல் என்று பொருள். வழியை பின்பற்றுதல், வழிபடுதல். வழிபாடு என்பது ஏற்கனவே ஒருவர் உருவாக்கிய மார்க்கம் என்கிற அந்த வழியை அப்படியே பின்பற்றுவது என்கிற பொருள்தான் வழிபாடு. ஆக அவர் வழிபட வேண்டிய இடத்திலே ஒரு விக்கிரகத்தை வைக்காமல், ஒரு உருவத்தை வைக்காமல், அதுதான் கடவுள் என்று சொல்லாமல், அதை நீங்கள்
நம்பி வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லாமல் தம்மம், தம்மம் அதுதான் அறம், அதுதான் அறம், அதுதான் ஒழுக்கம். தம்மத்தை வழிபடுங்கள். என்ன தர்மம்? அவருடைய போதனைகள் தான் தம்மம். சமஸ்கிருதத்திலே அது தர்மம் என்று சொல்லப்படுகிறது, பாலி மொழியிலே அது தம்மம் என்று சொல்லப்படுகிறது. பாலி மொழி தான் அவர்களுடைய முன்னோர்கள் பேசிய மொழி. அவருடைய வரலாறு பாலி மொழியில்தான் பெரும்பாலும் அப்போது திரட்டப்பட்டன. அவருடைய வரலாறு எப்பொழுது பெற்றது? அவர் மறைந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு. அதுவரையில் அவருடைய வரலாறு எழுதப்படவில்லை. அசோகோஷர் கிமு 1ஆம் நூற்றாண்டில், ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, அவர்தான் முதலில் புத்தரை பற்றிய புத்த சரிதம் என்று ஒரு நூலை எழுதி முடிக்கிறார். அதற்கு முன்பு வரையில் வெறும் வாய்மொழி வரலாறாகத்தான் அவரை பற்றி அவருடைய வழித்தோன்றல்கள், சீடர்கள், அவரை பின்பற்றிய மக்கள் பேச்சு வழக்கிலேயே அவரை பற்றி உரையாடி கொண்டிருந்தது 500 ஆண்டுகளாக நீடித்தது. அசோகர் காலத்திலும் கூட அப்படித்தான் அது பரப்பப்பட்டது. அவர் கிமு 3ஆம் நூற்றாண்டு, 2300 வருஷத்துக்கு முன்னால். கௌதம புத்தரின் போதனைகளை அப்படி தலைமுறையாக மக்கள் வாய்மொழியாகவே கொண்டு வந்து காலப்போக்கில் நிறைய திரிபுவாதம் அடைந்து நிறைய கதையாடல்கள் உருவாகி அது பிற்காலத்தில் வரலாறாக பதிவு செய்யப்படுகிறது. அவர் இல்லறத்தை ஏன் துறந்தார்? இன்றைக்கும் அது விமர்சிக்கப்படுகிறது. பெண்டாட்டி பிள்ளையை விட்டுவிட்டு நடுத்தருவில் விட்டுவிட்டு அப்படியே போய்விட்டார். அவர் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர், அரண்மனையில் வளர்ந்தவர், துன்பமே இல்லாமல் வாழ வேண்டும் என்கிற அளவுக்கு போற்றி போற்றி பாதுகாக்கப்பட்டவர். அவருடைய கண்களில் தீயவை எதுவும் படக்கூடாது என்கிற வகையில் அவருடைய தந்தை ஏராளமான பணியாட்களை நியமித்து அவரை பராமரித்தார். அரண்மனையில் இருந்தாலும் மனிதனுக்கு துன்பம் உண்டு, அதிகார பீடத்தில் இருந்தாலும் மனிதனுக்கு துன்பம் உண்டு. மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் பிணி உண்டு, நோய். மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் மூப்பு உண்டு, முதுமை உண்டு. மனிதனாய் பிறந்த அனைவருக்குமே மரணம் உண்டு. இவையெல்லாம் மனிதன் சந்திக்கிற துன்பங்களாக இருக்கின்றன. மன நிம்மதி இல்லாமல் மனிதன் வாழ்கிறான். எத்தனை கோடி சொத்து சேர்த்தாலும் அவனுக்கு நிம்மதி இருப்பதில்லை. எவ்வளவு பேர் அவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் அவனுக்கு நிம்மதி இருப்பதில்லை. எவ்வளவு சிறந்த அமிர்தம் போன்ற உணவை தயாரித்து கொடுத்தாலும் அதில் அவனுக்கு மன நிறைவு ஏற்படுவதில்லை. இந்த மனநிறைவு ஏற்படாததற்கு என்ன காரணம்? நோய்வாய்ப்பட்டவனை பார்க்கிறார், முதுமையடைந்த ஒருவனை பார்க்கிறார், ஆழமாக சிந்திக்கிறார். ஒரு சாவை பார்க்கிறார், அது குறித்து சிந்திக்கிறார். இப்படி அவருடைய சிந்தனையின் போக்கு குறித்து அதற்கான காரணங்கள் அவருடைய வரலாறாக பதிவு செய்யப்படுகின்றன. அவருக்கு முன்னதாகவே இந்த மண்ணில் சமணம் என்ற ஒரு மார்க்கம் உருவாகி இருக்கிறது. சமண துறவி ஒருவரை அவர் பார்க்கிறார். எல்லாரும் இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது இவர் ஏன் இப்படி துறவு கோலம் பூண்டு வெளியே போகிறார், இப்படி சுற்றித் திரிகிறார், இறந்துண்டு வாழ்கிறார், சொத்துடைமை இல்லாமல் இருக்கிறார், தனக்கென்று வீடு இல்லை, இப்படி ஒரு பரதேசி வாழ்க்கை இவருக்கு ஏன்? இது குறித்தும் ஆழ்ந்து சிந்திக்கிறார். அதன் பிறகுதான் அவருக்கு அந்த சமண மதத்தை சார்ந்த துறவியை பார்த்த பிறகுதான் நாமும் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற தூண்டுதலுக்கு, உந்துதலுக்கு ஆளானார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. அதன் பிறகு அவர் வெளியே போகிறார்.
வனங்களில் தனக்கான குருவை தேடி அலைகிறார். அந்த காலத்திலே அங்காங்கே முனிவர்கள் இருந்து பயிற்சி கொடுப்பதுண்டு. இப்படி முதலில் ஒரு முனிவரை சந்தித்து பயிற்சி எடுக்கிறார். அவர் சொல்லிக் கொடுத்ததை உடனே பற்றி கொள்ளுகிற அளவுக்கான முதிர்ச்சி குழந்தை பருவத்திலேயே இருக்கிறது. இவருடைய பிறப்பு குறித்து நிறைய புனைவுகள் இருக்கின்றன. இவருடைய தாயார் கருவுற்று பிரசவம் நெருங்கிய நேரத்தில் அவருடைய உறவினர் வீட்டுக்காக அவர் திரும்பி போகிற வழியில் லும்பினி என்கிற ஒரு சோலையிலே ஓய்வு எடுக்கிற ஒரு மரத்தடியிலே போய் நிற்கிற போது வயிற்று வலி ஏற்பட்டு நின்றவாறே அந்த குழந்தையை ஈன்றெடுக்கிறார். குழந்தை பிறந்ததுமே மழை பொழிந்து ஆசீர்வதித்தது. அடுத்த நொடியிலேயே அவர் எழுந்து 7 அடி நடக்கிறார், பேசுகிறார். இதுவே எனது பிறப்பின் இறுதி முறை, நான் இனிமே பிறக்க மாட்டேன், இதுதான் என்னுடைய கடைசி பிறவி என்று சொல்லுகிறார். குழந்தை பிறந்த 7வது நாள் மாயாதேவி அம்மையார் இறந்து போகிறார். இப்படி அதன் பிறகுதான் கௌதமி எடுத்து சிற்றெண்ணெய் எடுத்து வளர்க்கிறார். அவரை பற்றிய நிறைய, எப்படி இயேசு பெருமான் பிறந்தபோது வானத்திலே நட்சத்திரம் தோன்றியது என்ற கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன, அப்படி இவரை பற்றியும் இவர் பிறந்த போதும் நிலம் அதிர்ந்தது, மழை பொழிந்தது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. மாயாதேவி அம்மையார் தூக்கத்திலே இருக்கிற போது அவருடைய விழாப்புறத்திலிருந்து வெள்ளை யானை உடலுக்குள்ளே நுழைந்ததாக அவர் கனவு காணுகிறார். அந்த கனவுக்கு அப்போது என்ன பலன்? அந்த காலத்திலே அப்படி ஒரு நம்பிக்கை பௌத்த மதத்திலும் இருந்தது. ஜாதகம் என்பதே பௌத்தத்திலிருந்து உருவானது தான். அந்த சொல்லே பாலி மொழி தான். அவருடைய அப்பா சுத்தோதனர் இவர் பிறந்தபோது ஜோசியரிடத்திலே கேட்கிற போது அந்த ஜோசியர் இந்த கனவு பற்றி பலன் சொல்லுகிறார். வெள்ளை யானை மாயாதேவியின் விழாப்புறத்துக்குள்ளே நுழைந்தது என்று சொன்னால் அதற்கு என்ன பலன், அதற்கு என்ன பொருள் என்றால், மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மன்னனாக இவன் இருப்பான் எதிர்காலத்தில், இல்லை என்றால் இவன் ஒரு துறவியாக போவான், உலகம் இவனை பின்பற்றும், இவன் போதனைகளை பின்பற்றும், அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு துறவியாக இவன் போவான். இது ஜோதிடர்கள் சொன்னது. இது சுத்தோதனருக்கு பயத்தை கொடுத்து விட்டது. இவன் ஒருவேளை துறவியாக போய்விட்டால் என்ன செய்வது? கண்காணிப்பதற்கு ஆள் போட்டார். இப்படியெல்லாம் அவருடைய வரலாறு வருகிறது. வனத்துக்கு போன புத்தர் தியானத்தில் ஈடுபடுகிறார். குரு சொல்லிக் கொடுத்ததை அவரே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிக இலகுவாக அதை கைப்பற்றிவிட்டார். தியானத்தின் மூலம் வெறுமை மண்டலத்தை அடைந்து குருவே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தன்னுடைய சங்கத்தின் அல்லது குழுவின் கூட்டு தலைமை பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தலைவர் பொறுப்பை கொடுப்ப முன் வந்திருக்கிறார் அவருடைய முதல் குருவே. ஆனால் அவருக்கு அந்த தியானத்தில் நிம்மதி ஏற்படவில்லை, மனநிறைவு ஏற்படவில்லை. அடுத்த குருவை தேடி போகிறார். அவர் சொல்லித் தருகிற உத்தியை கையாண்டதும் அவர் அதிர்ச்சி அடைந்து, உன்னுடைய சீடனாக நான் வருகிறேன், என்னை நீ ஏற்றுக்கொள், நீ எனக்கு குரு என்று குரு மாணவனை பார்த்து தன்னுடைய குரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் அதிலே தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கிறார். அப்போதும் இவருக்கு மனநிறைவு ஏற்படவில்லை. அதன் பிறகு மறுபடியும் அவர் தீவிரமான தியானத்தில் மூச்சு பயிற்சியில் ஈடுபடுகிறார். அந்த மூச்சு பயிற்சியில் நீண்ட நேரம் மூச்சை இழுத்து நீண்ட நேரம் மூச்சை அடக்கி அந்த பயிற்சியை அவர் மேற்கொண்டு யாரும் தொடாத இடத்திற்கு அவர் போயிருக்கிறார் உளவியல் ரீதியாக. ஆனால் அவருக்கு மனநிறைவு ஏற்படவில்லை. பிறகு கடும் தவம் இருந்திருக்கிறார். பசி கட்டுப்படுத்தி சாப்பிடாமல் இருந்திருக்கிறார், உண்ணாமல், நீர் அருந்தாமல், கடுமையாக புலனடக்க பயிற்சி. சில நாட்களுக்குள்ளாக அவர் உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாகிவிட்டார்.
கண்கள் குழி விழுந்து விட்டன. அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆள் மாறி போய்விட்டார். ஆனாலும் அவரால் ஞானத்தை எட்ட முடியவில்லை. அவருக்கு எந்த மனநிறைவும் கிடைக்கவில்லை. பிறகு அவர் அதை விடுத்து மறுபடி உண்ண ஆரம்பிக்கிறார். மறுபடியும் தியானத்தில் ஈடுபடுகிறார். கடும் தவம் கூடாது, கடுமையான புலனடக்கம் தேவையில்லை. புலன் இச்சைகளில் திளைக்கவும் கூடாது, புலனடக்கம் என்கிற பெயரில் முழுமையாக உடலை வருத்தி கொள்ளவும் கூடாது. மிதமான நிலையில் இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். புத்தருடைய மார்க்கத்தில், அவருடைய போதனைகளில் இந்த மிதமான நிலை அல்லது மையமான நிலை அல்லது நடுநிலை போக்கு என்கிற ஒரு நிலைப்பாடு முக்கியமானது. இது ரெண்டு தீவிரத்திலும் ஈடுபாடு இல்லாமல் மிதமாக இருப்பது. ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகக்கூடாது. இடது தீவிரத்திற்கும் போய்விடக்கூடாது, வலது தீவிரத்திற்கும் போய்விடக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு நடுநிலையில் இருந்து இதை கையாள வேண்டும் என்கிற உத்தியை புத்தர் மேற்கொண்டார் என்று அந்த வரலாறு பதிவு செய்கிறது. அதன் பிறகுதான் ஒரு நாள் அவர் ஞானோதயம் பெற்றார். அவரே அதை உணர்ந்தார். அதன் பிறகு புத்தகயா என்கிற இடம், போதி மரத்தின் அடியில் ஞானம் பெற்ற பிறகு அவர் தன்னுடைய தோழர்கள், நண்பர்கள், தன்னோடு இருந்த சகத்தோழர்கள் 5 பேர் தன்னை விட்டு வெளியேறியவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று அவரால் கண்டுணர முடிகிறது. இந்த ஞானோதயத்தை அடைந்த பிறகு தன்னுடைய குருமார்கள் காலமாகிவிட்டார்கள் என்பதையும் அவரால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதன் பிறகுதான் சாரநாத் என்கிற இடத்திற்கு அவர் நடந்தே வந்து இந்த காசிக்கு வந்து தன்னோடு இருந்து இவர் கடுந்தவத்தை கைவிட்ட பிறகு அவர்கள் வெளியேறி போய் விடுகிறார்கள். கோபித்து கொண்டு காசிக்கு வந்து விடுகிறார்கள். அங்கே வந்து அவர்களை கண்டுபிடித்து அவர்களிடத்தில் பேசிய முதல் உரைதான் வரலாற்று சிறப்பு வாய்ந்த உரை. அதில்தான் அவர் 8 உண்மைகளை உலகுக்கு போதிக்கிறார். 2500 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் அவருடைய வார்த்தைகளுக்கு இவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதுதான் பௌத்தத்தின் சிறப்பு. நபிகள் நாயகத்தின் வார்த்தைகள் இறைவனால் வழங்கப்பட்டது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நபிகளாக சொல்லவில்லை. இறைவன் நபிகள் நாயகத்தை தேர்வு செய்து நபிகள் நாயகத்தின் மூலம் இறைவனே மக்களுக்கு சொன்ன போதனைகள் அவை. சூசையப்பருக்கும் ஏரிக்கும் பிள்ளையாக பிறந்தார். அது ஒரு பரிசுத்த ஆவிதான் மேரியின் வயிற்றில் கரு கொண்டது. வழக்கமான சராசரியான கருவாக அது உற்பத்தியாகவில்லை. அந்த முறையில் உற்பத்தியாகவில்லை. ஆணும் பெண்ணும் இணைந்து உருவாகி கரு உருவாகவில்லை. பரிசுத்த ஆவிதான் மேரி அன்னையின் வயிற்றிலே கருவாகி இயேசு பெருமான் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் சுத்தோதனருக்கும் மாயாதேவிக்கும் மகனாக பிறந்து நம்மை போல் வளர்ந்து திருமணமும் செய்து ராகுலன் என்கிற பிள்ளையையும் பெற்று அதன் பிறகு வெளியேறி இந்த தியான பயிற்சி முறைகளில் ஈடுபட்டு ஞானோதயம் பெற்று இந்த உலகத்தை வழிநடத்த போதனைகள் தந்தார். அந்த போதனைகளுள் எந்த புனைவுகளும் இல்லை. தனி மனித ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் தான் முதன்மைப்படுத்துகிறார். பொய் சொல்லக்கூடாது, மது அருந்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பிறன் மனை விழையக்கூடாது. பஞ்சசீல கொள்கை.
இதை பின்பற்றினால் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் பெரும் துன்பம் நேராது. ஒவ்வொரு மனிதனும் இந்த நிலைக்கு வந்தால் எந்த துன்பமும் எதன் பெயராலும் நிகழாது. இதுதான் பௌத்தம். எதுவும் நிலையானதில்லை என்பதுதான் பௌத்தம். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் பௌத்தம். ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் தேவை, சமத்துவம் தேவை, சகோதரத்துவம் தேவை. அந்த சமூகம்தான் துன்பமில்லா சமூகமாக இருக்கும். இதுதான் பௌத்தம். இங்கே கடவுள் இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் என்னவாக மாறி இருக்கிறது என்றால், இப்படி போதித்த மகான் புத்தர், அவருடைய இயற்பெயர் சித்தார்த்த கௌதமன். கௌதமன் என்பது அவருடைய குலப்பெயர். சித்தார்த்தன் என்பது அவருக்கு இட்ட பெயர், குடும்பத்தில் இட்ட பெயர். அவர் தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொள்கிறார். தன்னை ததாகதர் என்று பிரகடனப்படுத்திக் கொள்கிறார். அதுக்கு என்ன பொருள் என்றால், ஒரு பொருள் எதுவோ அது எதுவாக இருக்கிறதோ அதுவாக இருக்கும். இப்போ மனிதன் என்கிற நிலையில் இருப்பது தான், வேறு எந்த புனைவும் இருக்கக்கூடாது. இப்போ நாமெல்லாம் நான் எம்பி அப்படிங்கிற ஒரு பிரமை எனக்குள்ளே இருக்குது, அல்லது நான் ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற பிரமை இருக்கிறது. பிரமைகள் இல்லாத ஒன்று. என் மொழி அது இன்னொருவன் மொழி என்கிற ஒரு வெறுப்பு என்னிடத்தில் இருந்தால் நான் நானாக இல்லை. ஏதோ ஒரு பிம்பத்தை எனக்குள்ளே நான் உருவாக்கி கொண்டு புனைவுகளில் என்னை சிக்க வைத்து கொண்டு ஒரு மாயை அல்லது பிரமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான மனிதர்கள் அப்படி வாழ்கிறார்கள். எது ஒன்று என்னவாக இருக்கிறதோ அது அதுவாகவே இருந்தால் அதற்கு பெயர் ததாகதர். மனிதனாக இருப்பது என்பதை உணர்வது தான் ஞானோதயம். நான் மனிதனாக இருக்கிறேன் என்று உணர்வது ஞானோதயம். அதுதான் சுயம், தன்னை அறிதல், சுயத்தை உணர்தல். அந்த சுயத்தை உணர்கிற முயற்சியில் வெற்றி பெற்றவர் சித்தார்த்த கௌதமர். அதனால்தான் அவருக்கு பெயர் புத்தர். அவரை நீ எவ்வளவு இகழ்ந்தாலும் அவதூறு பேசினாலும் அதனால்தான் அவர் அதை சகித்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் நான் யார் என்று எனக்கு தெரியும். என்னை பற்றி நீ எந்த முடிவையும் எடுக்க வேண்டியதில்லை, மதிப்பீடு செய்ய வேண்டியதில்லை. என்னை பற்றி எனக்கு தெரியும் என்கிற போது எந்த மதிப்பீடு குறித்தும் நான் கவலைப்பட தேவையில்லை. எந்த விமர்சனத்தை பற்றியும் நான் கவலைப்பட தேவையில்லை. நீ எப்படி வேண்டுமானாலும் என்னை பேசு, எப்படி வேண்டுமானாலும் என்னை பற்றிய ஒரு தோற்றத்தை நீ உருவாக்கு, அது பற்றி எனக்கு எந்த கவலையும் தராது என்கிற ஒரு முதிர்ந்த நிலையை எட்டுவது. அப்படிப்பட்ட அவருடைய போதனைகள் காலப்போக்கிலே வெவ்வேறு திரிவு நிலைகளுக்கு ஆளாகி இன்றைக்கு உலகத்தில் 2 பெரிய மதங்களாக மாறியிருக்கின்றன. ஒன்று மகாயானம், இன்னொன்று தேரவாதம் என்கிற ஹீனயானம். பௌத்தம் இப்படி திரிபுவாதம் அடைந்துவிட்டது. புத்தருடைய பல்லுக்கு கோவில் கட்டி வைத்திருக்கிறார்கள் இலங்கையிலே, கண்டியிலே. அங்கே அவருடைய பல்லு இதுதான் என்று அங்கே வைத்திருக்கிறார்கள். புத்தருடைய ரோமம் என்று அதை பாதுகாத்து வைக்கிறார்கள். இதுவெல்லாம் புத்தருக்கே எதிரானது. புத்தருடைய போதனைகளுக்கு எதிரானது. அவரவர் எந்த மதத்திலிருந்து பௌத்தத்திற்கு வந்தார்களோ அந்த மதத்தின் சடங்குகளை அப்படியே பின்பற்றுகிறார்கள். இந்து மதத்திலிருந்து பௌத்தத்திற்கு மாறியவர்கள் இந்து மத சடங்குகளை பௌத்த சடங்குகளாக பின்பற்றுகிறார்கள். பௌத்தத்தில் சடங்குகள் கிடையாது, சம்பிரதாயங்கள் கிடையாது. நோ ரிச்சுவல்ஸ். சடங்குகள் சம்பிரதாயங்கள் கிடையாது. அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இவ்வளவு புத்தகங்கள், இவ்வளவு போதனைகள் பல்வேறு மொழிகளில் இருக்கின்ற நிலையில் அவற்றையெல்லாம் அவர் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அறிவிக்காமல்
நானே ஒன்றை படைக்கிறேன் என்று படைத்தார். அதுதான் புத்தரும் அவரது தம்மமும். புத்தா இஸ் தம்மா. ஆதி பௌத்தம், புத்தருடைய உண்மையான போதனைகள் என்னவோ அந்த போதனைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்றைக்கு இலங்கையிலே இருப்பது, மியான்மர் என்கிற பர்மாவிலே இருப்பது, இதுவெல்லாம் ஹீனயானம் என்கிற தேரவாத பௌத்தம். இதில் புத்தரை பற்றிய கதையாடல்கள் வேறு, மகாயானத்தில் புத்தரை பற்றிய கதையாடல்கள் வேறு. புத்தரை அந்தனர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பிராமணர் என்றே சொல்லுகிற கதையாடல்களும் இருக்கின்றன. புத்தரை பிராமணர் என்று சொல்லுகிற கதைகளும் இருக்கின்றன. தேரவாதத்திலே புத்தரை சத்திரியர் என்று சொல்லுகிறார்கள், அரச வம்சத்தை சார்ந்தவர்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த பௌத்தம் இன்றைக்கு ஏராளமான முறையிலே திரிபு நிலை அடைந்திருக்கிறது. அதற்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிற முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், புத்தர் எனக்கு அடுத்து யார் என்று ஒருவரை நியமிக்கவில்லை. அவர் எதையும் அதிகாரத்தை மையப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபடவில்லை. எனக்கு பின்னால் இவர் தான் அப்படின்னு யாரையும் அவர் கை காட்டல. அந்த அதிகாரத்தை ஒரு இடத்திலே குவிக்கிற அதிகார மையமாக சங்கத்தை அவர் மாற்றவில்லை. எனவே அவரவர் தோன்றிய விளக்கங்களை சொல்ல தொடங்கி திரிபுவாதம் அடைந்து இப்படி அது சிதறி போயிருக்கிறது. இப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் உருவ வழிபாடே கூடாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்தார். தான் சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படை கருத்துக்களில் எந்த மாற்றமும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதை முக்கியமான நிபந்தனையாக வைத்தார். இஸ்லாம் தோன்றி இன்றைக்கு 1400 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 1400 ஆண்டுகளில் பெரிய அளவில் திரிபுவாதம் அடையவில்லை இஸ்லாத்தை பொறுத்து. அதுதான் ஃபண்டமெண்டலிசம் என்று சொல்லுகிறார், அடிப்படை வாதம் என்கிறார். ஆனால் எந்த திரிபு நிலையும் பெரிதாக அது அடையவில்லை. இறுதி தூதர் நான் தான் என்று அவர் சொல்லுவதற்கு காரணமே, இன்னொருவன் அதை தவறாக வேறொன்றை சொல்லிவிடக்கூடாது, மக்களை தவறாக வழிநடத்திவிடக்கூடாது. இறுதி தூதர் இறைவனால் 1.25 லட்சம் தூதர்கள் இந்த பூ உலகுக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த இறை தூதர்களில் நானே இறுதி தூதர், எனக்கு பின்னால் யாரும் தூதர் கிடையாது அப்படின்றார். அதுக்கு என்ன காரணம்? அவருடைய போதனைகளில் எந்த மாற்றம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதுதான். பௌத்தத்திலே இப்படி ஏராளமான திரிபு வாதங்கள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்றன. இந்த நிலையில் புத்தரை நாம் ஒரு மாமனிதராக புரிந்து கொண்டு, ஞானம் பெற்ற முதிர்ந்த ஒரு மகத்தான ஆளுமையாக புரிந்து கொண்டு, அவருடைய போதனைகளை பரப்புவதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்து, கவிஞர் தணிகை மணியன் அவர்கள் இந்த அரிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். தமிழில் நிறைய புத்தகங்கள் வந்திருக்கின்றன என்றாலும் கூட, கவிஞர் தணிகை மணியன் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையில் கௌதம புத்தரை தமிழ் சூழலில் அறிமுகப்படுத்துவது, இலக்கிய தரத்தோடு இந்த படைப்பை தமிழர்களுக்கு, தமிழ் சமூகத்திற்கு வழங்கியிருப்பது பாராட்டுதலுக்குரியது. அந்த வகையில் தணிகை மணியன் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர் இன்னும் இது போன்ற பல படைப்புகளை தமிழ் இலக்கிய உலகத்திற்கு வழங்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.
Daily. Taste the Daily. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.